வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் மோதல், சிறையிலிருந்து தப்பிக்க கைதிகள் முயற்சி. மகர சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னணி குறித்து அமைச்சர் விளக்கம். இம்முறை எத்தனை உயிர்கள்? சிறைச்சாலை பரபரப்புக்கு மத்தியில் நாமல் வெளியிட்ட பதிவு. அனுர ஆட்சியில் இடைநிறுத்தப்பட்ட விசாரணை, அடுத்து தண்டனை கைதியாகும் முக்கிய பிரமுகர். அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் பூஜித் ஜெயசுந்தரவின் குடும்ப நிலைமை. கடும் விரக்தியில் ட்ரம்ப், ஈரான் போரிலிருந்து வெளியேற தீவிர ஆலோசனை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் எதிரொலியாக சிறை கைதிகளில் ஒரு பிரிவினர் தப்பியோட முயற்சி செய்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சிறைச்சாலைக்குள் கைதிகள் கட்டுப்பாடில்லாமல் நடந்து கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவித்து நிற்கின்றன. மகர சிறைச்சாலையை சுற்றியுள்ள சுவரை உடைக்க முயற்சிப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் கைதிகள் அடங்கிய மற்றொரு குழுவினர் 15 அடி உயர தகட்டை அகற்றிவிட்டு சிறையிலிருந்து தப்பிக்க முயன்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் மோதல் மற்றும் பதற்றகரமான நிலைமையால் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் 6 கைதிகள் காயமடைந்த நிலையில் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் நிலைமையை கட்டுப்படுத்த போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், இராணுவத்தினர் சிறைச்சாலை முன்பாகவும் சிறைச்சாலையை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்பிற்காக அமர்த்தப்பட்டனர். மகர சிறைச்சாலை சம்பவத்தின் பிரதான பின்னணி போதைப்பொருள் கட்டுப்பாட்டின் நடவடிக்கைகள் என நீதி அமைச்சரும் சட்டத்தன்னியுமான ஹர்ஷன் நாடியக்கார் தெரிவித்தார். நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையானது அண்மையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என குறிப்பிட்டிருக்கின்றார். நீர்கொழும்பில் இடம்பெற்ற சம்பவம் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலாகும். ஆனால் நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்றது கைதிகளுக்கும் சிறைச்சாலை நிர்வாகத்திற்கும் இடையிலான மோதலாகும் என தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் கொண்டு செல்லப்படுவதை முற்றாக கட்டுப்படுத்தியவையே நேற்றைய மோதலுக்கு பிரதான காரணமாகும். போதைப் பொருளுக்கு அடிமையான கைதிகளே இந்த மோதலை தொடங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலையில் சதி முயற்சி நடவடிக்கைகள் சில இடம்பெற்றுள்ளன. நேற்று இரவு கைதிகள் சிலர் பல இடங்களில் சிறைச்சாலையினை உடைத்துக் கொண்டு வெளியே தப்பியோட முயற்சித்துள்ளனர். எனினும் அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது சிறைச்சாலையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மற்றொரு சிறை கலவரம் இந்த முறை எத்தனை உயிர்களை பலியாகும் என நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சில வாரங்களுக்குள் நடக்கும் 2வது பெரிய சிறை கலவரம் இது இனி ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. இது மோசமான நிர்வாகம், அலட்சியம் மற்றும் பெரும் அழுத்தத்தில் இருக்கும் சிறை அமைப்பின் விளைவாகும். இது இனி ஒரு தனிப்பட்ட நிகழ்வை பற்றியது அல்ல. இது மோசமான நிர்வாகம், தலைமைத்துவமின்மை மற்றும் சீரழிய அனுமதிக்கப்பட்ட சிறை அமைப்பை பற்றியது. கண்முன்னே நெருக்கடி நிகழும் போதிலும் சிறைத்துறை இன்றும் நிரந்தரமாக நியமிக்கப்பட்ட ஆணையர் ஜெனரல் இல்லாமல் தொடர்கிறது. இந்த முக்கியமான பதவி ஏன் இன்னும் முறையாக நிரப்பப்படவில்லை? கூடுதல் பாதுகாப்பை பணியமர்த்துவது ஒரு நாளுக்கு நிலைமையை கட்டுப்படுத்தலாம், ஆனால் அது சிக்கலை தீர்க்காது. நெரிசல், போதுமான வசதியின்மை, மோசமான சுகாதார பராமரிப்பு மற்றும் அர்த்தமுள்ள மறுவாழ்வு இல்லாமை ஆகியவை அவசர கவனத்தை கோருகின்றன. சிறை தண்டனை ஒருவரின் சுதந்திரத்தை பறிக்கிறது, அவரது கண்ணியத்தை அல்ல. அரசாங்கம் தற்காலிக தீர்வுகளை கைவிட்டு நிறுவன ரீதியான தோல்வியின் தெளிவான அறிகுறிகளை காட்டும் சிறை அமைப்பை சரி செய்ய தொடங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சாணி அபியசேகர மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி சேனவிரத்ன ஆகியோருக்கு எதிராகவும்
சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிபுத்துருக்கெல உரிமைய கட்சியினுடைய தலைவரான உதயன் கம்மன்பில தெரிவித்தார். 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக நேற்றைய தினம் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து இவ்வாறானதொரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உளவுத்துறை எச்சரிக்கை கிடைத்திருந்த போதிலும் தாக்குதலை தடுக்க தவறியதற்காக ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித் ஜெயசுந்தர குற்றவியல் பொறுப்பு கூற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தால் ஷானி அபிஷேகர் மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோருக்கும் அதே போன்ற அல்லது அதனை விட வலுவான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம். மேலும் தாக்குதல் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சக்ரான் ஹாசிம் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் மேற்குறிப்பிட்ட இரு அதிகாரிகளுக்கும் முன்கூட்டியே தெரிந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் உளவுத்துறை மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் பல்வேறு தவறுகள் இடம்பெற்றுள்ளன. ஷானி அபிஷேகர் மற்றும் ரவி செனவரத்ன ஆகியோரின் நடவடிக்கைகள் தொடர்பாக முன்னர் ஆரம்பிக்கப்பட்டிருந்த விசாரணை ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் அந்த விசாரணையை மீண்டும் தொடங்க வேண்டும். அத்துடன் விசாரணை நடைபெறும் கால பகுதியில் ஷானி அபிஷேகரை சிஐடி பணிப்பாளர் பதவியில் இருந்து ரவி செனவரத்னவை பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறும் கம்மன்பில அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த வழக்கில் பூஜித் ஜெயசுந்தர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரோஷன் டெகிவல மற்றும் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்த கருத்துக்கள் பலரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளன. பூஜித் ஜெயசுந்தர வாடகை வீட்டிலே மனைவி மற்றும் இரு பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். 35 வருடங்கள் போலீஸ் சேவையில் பணியாற்றியதோடு இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு எதிராக பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. 290 வழக்குகளில் அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளுக்காக பல லட்சம் ரூபாய்களை அவர் நஷ்ட ஈடாக செலுத்தியுள்ளார் என்று சட்டத்தரணி ரோஷன் டெஹிவல சுட்டிக்காட்டினார். பூஜித் ஜெயசுந்தர சோகத்துடனும் விரக்தியுடனும் உரையாற்றிய போது, நான் ஒருபோதும் எந்த ஒரு மனிதனையும் கொன்றதில்லை. மனிதர்களை கொல்ல வேண்டுமென்ற எண்ணம் கூட எனக்கு எழுந்ததில்லை. நான் நம்பும் மதத்தின் நம்பிக்கைகளின்படி இது எனது பூர்வ ஜென்ம கர்ம காரணமாகவே நிகழ்ந்தது. நான் போலீஸ் சேவையில் இணைந்த நாள் முதல் பொதுமக்களுக்காகவும் போலீஸ் திணைக்களத்திற்காகவும் அர்ப்பணித்து சேவையாற்றினேன். இந்த சம்பவத்துடன் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தேன். போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து என்னை சட்டபூர்வமாக நீக்கவில்லை. அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணைக்கு 4 ஆண்டுகள் எடுத்ததாகவும் கூறினார். இறுதியில் சட்டத்தரணியின் ஆலோசனையின் பேரில் வழக்கை விலக்கிக் கொண்டதாக குறிப்பிட்டார். இதனால் தான் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் அடிப்படை உரிமை வழக்குகளுக்கு அமைவாக நஷ்ட ஈடு செலுத்த வேண்டியிருந்தது. பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். எக்காலத்திலும் எவருக்கும் எந்தவொரு தவறையும் செய்யாத தனக்கு இவ்வாறு நேர்ந்துள்ளதாகவும் தனது வயதினையும் தற்போதைய ஆதரவற்ற நிலையினையும் கருத்தில் கொண்டு பொருத்தமான தீர்ப்பை வழங்குமாறும் அவர் மன்றாடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரானுடனான மோதலை மீண்டும் தீவிரப்படுத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில் மோதலை நீடிப்பது பெரும் ஆபத்தில் முடியும் என சவுதி அரேபியா தரப்பில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓவல் அலுவலகத்தில் ஜனாதிபதி ட்ரம்புடன் விவாதித்த ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானுடனான பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகள் பலனளிக்கும் என்பது குறித்து சந்தேகம் வெளியிட்டார். மேலும் பேச்சுவார்த்தைகளுக்கு பதிலாக முழு அளவிலான போரை மீண்டும் தொடங்குவது உட்பட ஈரானின் மீது அழுத்தம் கொடுப்பதற்கான வழிகள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளனர். ஆனால் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஆகிய இருவரையும் நேரில் சந்தித்த சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஹாலித் பின் சல்மான் தமது சகோதரர் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் விருப்பத்தை இருவருடனும் விவாதித்துள்ளார். அதில் ஈரான் தொடர்பான மோதல் தணிய வேண்டும் என்று சவுதி அரேபியா விரும்புகின்றது என்றும் இம்மோதல் நீடிப்பது பெரும் அபாயங்களுக்கு காரணமாகும் என்றும் தெரிவித்துள்ளார்.
ஆனால் தனது காலக்கெடுவையும் கடந்து நீண்டுவிட்ட ஒரு மோதலில் இருந்து வெளியேறுவதற்கான வழியை ட்ரம்ப் தீவிரமாகவே தேடும் வேளையில் அவர் எதிர்கொள்ளும் முரண்பட்ட சூழ்நிலைகளை இவை வலியுறுத்துவதாகவே அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. போரை முடிவுக்கு கொண்டு வருமாறு சக குடியரசு கட்சியினரிடமிருந்தும் அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் அப்போர் உண்மையில் விரிவடைந்து வருவதாகவே தோன்றுகின்றது. பிராந்தியத்தில் உள்ள ஏறக்குறைய அனைத்து நாடுகளும் இதில் இழுக்கப்பட்டுள்ளன. போரை நிறுத்தும் ஒரு ஒப்பந்தத்திற்கு ஈரான் கெஞ்சுவதாக ட்ரம்ப் கூறி வந்தாலும் உண்மையில் ஜனாதிபதி ட்ரம்ப் இதிலிருந்து வெளியேற முடியாமல் கடும் விரக்தியில் இருப்பதாகவே அமெரிக்க அதிகாரிகள் தரப்பில் பேசப்படுகின்றது. மேலும் ஹோர்மோஸ் நீரிணை மீது தங்கள் ஆதிக்கத்தை வலுப்படுத்தவும் அமெரிக்க படைகள் மீது ஏவுகணைகளை வீசவும் ஈரான் நிர்வாகத்தின் முக்கிய பிரமுகர்கள் முன் எப்போதையும் விட அதிக உறுதியுடன் இருப்பதாகவும் சில அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். தனது கோரிக்கைகளுக்கு ஈரான் பணிய மறுப்பதால் ட்ரம்ப் விரக்தியடைந்துள்ளார். இதன் விளைவாக அவர் திரைமறைவில் ஆத்திரம் கொண்ட சந்திப்புகளையும் தனது நேச நாடுகளுடன் வசவுகள் நிறைந்த தொலைபேசி உரையாடல்களையும் நடத்தியுள்ளார் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் ஈரான் போரில் வெற்றியுடன் வெளியேற வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் முன்னெடுப்பதே அதற்கான ஒரே வழி என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.